வழக்கமான செங்கோட்டையன் ஒரு நல்ல நட்புறவோடு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இருந்திருந்தா தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஏன்பா அங்க வைக்கல, அதை கொஞ்சம் உடனே வைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லாததுக்கு காரணம் அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமியோடு பேசினாங்க. அது நிச்சயமான அது உண்மை. இன்னும் அதுல எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைகளே நான் சொல்றேன். உங்களுக்கு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் போன்றவர்களை எல்லாம் இணைச்சுதான் நடத்தணும்னா நீங்க எல்லாம் தனியா போய் அவங்கள வேணா இணைச்சு நடத்திக்கங்க என்று. அப்ப சிவி சண்முகம் எந்திரிச்சிட்டாரு. என்னன்னு நாங்க கட்சியை வளர்த்தணும், அடுத்து உங்களை முதலமைச்சர் ஆக்கணும், திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்கிறோம், நீங்க இந்த மாதிரியான பதில சொல்றீங்கன்னு சொல்லி அவர் கோவிச்சுக்கிட்டாரு. அப்ப இது நடந்தது உண்மை. அப்ப அதற்கு பிறகு செங்கோட்டையன், அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்கிறாரு. நடந்தது உண்மை என்று செங்கோட்டையன் பொது வெளிகள்ல பேசுறாரு. பொது வெளிகள்ல பேசப்பட்டதற்கு பின்னர் திட்டமிட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுறார். 6 மாதங்களுக்கு முன்பு NS பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய சங்க தலைவர், அவருக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, வேலுமணி பேசுறாரு, செங்கோட்டையன் பேச அனுமதிக்கப்படவில்லை. அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்.